எஸ்எஸ்சி எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக பர்சன்டேஜ் வந்து கேட்டுருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மல்டிபிகேஷன் தெரிஞ்சா போதும், பார்த்தோன்னே ஈஸியாக அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு கடைக்காரர் தங்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வேலை என்னன்னு தெரியாது. அந்த பொருளுக்கு ஃபர்ஸ்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, அது தள்ளுபடி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 10% தள்ளுபடி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மூணாவதா 8% தள்ளுபடி கொடுக்குறாரு, அது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருன்னா 3 டைம் தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே டிஸ்கவுண்டா கொடுத்தா எத்தனை சதவீதம் கொடுத்தா ஈக்குவலா வரும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சமைக்கிறனால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் தாங்கிட்ட இருக்கிற பொருளுக்கு ஃபர்ஸ்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, தள்ளுபடி கொடுக்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது 10% தள்ளுபடி கொடுக்குறாரு. அடுத்தது 8% தள்ளுபடி கொடுக்குறாரு. ஸோ தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே தள்ளுபடியா கொடுத்தா எத்தனை சதவீதம் கொடுத்தா இதுக்கு ஈக்குவலா வரும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 20% சொல்லியிருக்காங்க. 20% எப்படி எழுதுவோம்? 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படி 20 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5. அதே மாதிரி இங்க 10% சொல்றாங்க. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100, 0 கேன்சல் ஆச்சு. அப்ப மீதி 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ அதே மாதிரி 8% நான் 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100, 4 கேன்சல் பண்ணா 2 வகுத்தல் 25. நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் பாருங்க. 5, 10, 25. அது 5, 10, 25 அப்படி பெருக்காங்க. அதே மாதிரி நியூமரேட்டர் வேல்யூ, அதாவது எப்பவுமே டினாமினேட்டர் வேல்யூ பேஸ் வேல்யூ, அதாவது இதான் அதோடைய பொருளுடைய அசல் விலை. இதுல இருந்து டிஸ்கவுண்ட் தள்ளுபடி பண்றாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். இதுவே இதே கொஸ்டின்லயே விலை அதிகரிக்கிறான்னு கேட்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 20% அதிகரிக்கிறாங்க, அடுத்தது 10% அதிகரிக்கிறாங்க, அடுத்தது 8% அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்களா கூட்டிக்கணும். அதே குறைக்கிறாங்கன்னு சொன்னாங்களா, அதாவது விலையை குறைக்கிறாங்கன்னு சொன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். விலையை அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னா ரெண்டையும் கூட்டிக்கணும். ஸோ இங்க குறைக்கிறாங்க. அப்ப 5ல் 1 போச்சுன்னா 4 பெருக்கல். அடுத்து பாருங்க, இங்க 10 பேஸ் வேல்யூ 10, அதுல இருந்து எவ்வளவு குறைக்கிறாங்க? 1 ரூபா குறைக்கிறாங்க. 10ல் 1 போச்சுன்னா மீதி 9 இன்ட்டு அதே மாதிரி 25ல 2 ரூபா போச்சுன்னா மீதி 23. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குங்க. இது அப்படியே பெருக்குனா 1250. நெக்ஸ்ட் இது அப்படியே பெருக்குனா 4 × 9 × 23 828. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 1250ல 828 போச்சுன்னா மீதி 422. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு பொருளோட விலை அடக்க விலை 1250 ரூபா. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்ததுக்கு போக 828 வித்துருப்பாங்க. இதுதான் இதோட மீனிங். ஸோ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். அடுத்தது எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர்ல அடக்க விலை அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் என்னவோ அதான் டினாமினேட்டர்ல போடுவோம். ஸோ அப்ப இங்க என்ன 1250 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்கறாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்ப இன்ட்டு 100. நெக்ஸ்ட் 25 கேன்சல் பண்ணா இங்க 5 இங்க ஒரு 0 இருக்குது. அதே மாதிரி இங்க 4ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது அப்படியே பெருக்கணுமா? 8 16 வகுத்தல் 50. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுமா? 33.76% வரும். ஸோ அப்போ இந்த 3 தனித்தனியாக டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே டிஸ்கவுண்ட் கொடுத்தா 33.76% கொடுத்தா ஈக்குவலாக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு கடைக்கார ஒரு பொருளுக்கு ஃபர்ஸ்ட் 15% தள்ளுபடி கொடுக்குறாரு, அடுத்து 20% கொடுக்குறாரு, அடுத்து 15% கொடுக்குறாரு. ஸோ 3 தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே தள்ளுபடியை கொடுத்தா எத்தனை சதவீதம் கொடுத்தா கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டுருக்காங்க. அதாவது 2 தொடர் தள்ளுபடிகளான 10%, 16% நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் கேட்கிறாங்க. அதாவது ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு ஃபர்ஸ்ட் 10% தள்ளுபடி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் 16% தள்ளுபடி கொடுக்குறாருன்னா இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே சதவீதமா தள்ளுபடி கொடுத்திருந்தா எத்தனை சதவீதம் கொடுத்தா ஈக்குவலா இருக்குன்னு கேட்கறாங்க. இதே கொஸ்டின்ல 3 தொடர் தள்ளுபடி கொடுத்தாங்களா எப்படி சால்வ் பண்ணலாம்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, ஒன்ஸ் போய் பார்க்காதீங்க, பாத்துருங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல 2 தொடர் தள்ளுபடிகளான 10%, 16% நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் காண்பு கேட்கறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100. இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? எக்ஸுக்கான வேல்யூ 10 பிளஸ் ஒய்க்கான வேல்யூ 16 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்னா எக்ஸ் 10 இன்ட்டு 16 வகுத்தல் 100 சீக்வல் டு இங்கே 10 பிளஸ் 16 26 மைனஸ். ஸோ இங்கே 10 இன்ட்டு 16 160 வகுத்தல்ல 100 இருக்கும். 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு டிஜிட் திருப்பி வச்சு 1.6. ஸோ 26ல் 1.6 போச்சுன்னா மீதி 24.4%. ஸோ இந்த 2 தள்ளுபடி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஒரே தள்ளுபடியை கொடுத்தோமா 24.4% கொடுத்தா இது ஈக்குவலாக வரும். ஸோ இதேமாதிரி இந்த சம் பாருங்க, 2 தொடர் தள்ளுபடிகளான 15% மற்றும் 30%க்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் கணக்கிடுறாங்க. இதேமாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டுருக்காங்க.
அதாவது 3 தொடர் தள்ளுபடிகளான 15%, 20% மற்றும் 5%க்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் கணக்கிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு ஃபர்ஸ்ட் 15% தள்ளுபடி கொடுக்குறாரு, அடுத்தது 20% தள்ளுபடி கொடுக்குறாரு, அடுத்தது 5% தள்ளுபடி கொடுக்குறாரு. ஸோ இந்த 3 டைம் தள்ளுபடி சதவீதம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே டைம் தள்ளுபடி சதவீதம் கொடுத்திருந்தா எத்தனை சதவீதம் கொடுத்திருப்பாருன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம்கினால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். 15%, 20%, 5%க்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கிறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம்கினால ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த பர்சன்டேஜை ஃபிராக்ஷனுக்கு மாத்திக்காங்க, அதாவது பின்ன வேல்யூக்கு மாத்திக்காங்க. ஸோ என்ன இருக்குது 15%, 15% எழுதுவோம், 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ 5ஆல கேன்சல் பண்ணா 3 வகுத்தல் 20 வரும். அதே மாதிரி இங்க 20%, 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 20ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5 வரும். அதே மாதிரி இங்க 5%, 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ 5ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 20 வரும். ஸோ பாருங்க டினாமினேட்டர் வேல்யூ, டினாமினேட்டர் என்ன இருக்கு 20, 5, 20 அப்படியே பிரிக்காங்க, 20 இன்ட்டு 5 இன்ட்டு 20. ஸோ அதே மாதிரி நியூமரேட்டர் வேல்யூ இங்க என்ன இருக்குது 3 இருக்குது, அதாவது தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்னது தள்ளுபடினா விலையை குறைக்கிறாங்கன்னா இந்த 20ல இருந்து இந்த 3 நியூமரேட்டர் வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்ப 20ல இருந்து 3 போச்சுன்னா என்ன வரும் 17. அதே மாதிரி இங்க 5ல இருந்து 1 போச்சுன்னா 4 வரும். அதே மாதிரி இங்கேயும் தள்ளுபடி தான், 20ல இருந்து 1 போச்சுன்னா 19 வரும். ஒருவேளை இதே கொஸ்டின்ல விலை அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாலும், எக்ஸாம்பிளுக்கு 15% அதிகரிக்கிறாங்க, அடுத்தது 20% அதிகரிக்கிறாங்க, அடுத்தது 5% அதிகரிக்கிறாங்கன்னா கூட்டிக்கணும், அதிகரிக்கிறாங்கன்னா கூட்டிக்கணும், குறைக்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே பெருக்குங்க, 20 இன்ட்டு 5 இன்ட்டு 20 2000. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ அப்படியே பெருக்கணுமா, 17 பெருக்கல் 4 பெருக்கல் 19 1292. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை 2000 ரூபாய், அதை இந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் 1292 வித்திருப்பாங்க. ஸோ இதான் இதுக்கு மீனிங். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ், 2000ல 1292 போச்சுன்னா மீதி 708 வகுத்தல். எப்பவுமே அடக்க விலைக்கான மதிப்பு தான், ரேஷியோ தான் வகுத்தல்ல போடணும். அப்போ என்ன வரும் 2000 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க, அப்போ இன்ட்டு 100, 00க்கு 00 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 708 2ஆல கேன்சல் பண்ணாமல் என்ன வரும் 354 வரும். ஸோ வகுத்தல்ல ஒரு 0 இருக்குது, அப்போ ஒரு டிஜிட்டல் புள்ளி வைக்கணும், புள்ளி வச்சு 35.4%. ஸோ இந்த 3 டிஸ்கவுண்ட் தனித்தனியாக தள்ளுபடி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே தள்ளுபடி கொடுத்தோமா 35.4% கொடுத்தா ஈக்குவலாக வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த பாருங்க, 3 தொடர் தள்ளுபடிகளான 10%, 8%, 20%க்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் காண்பிக்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது ஒரு பொருளுக்கு ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட விலை பிக்ஸ் பண்றாங்க, அது என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தொடர் தள்ளுபடிகளான 10%, 20%, 25% தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 தள்ளுபடியும் கொடுத்ததுக்கு அப்புறம் 2592 விற்கிறாங்கன்னா, ஸோ ஆரம்பத்தில் அந்த விலை என்ன பிக்ஸ் பண்ணிருப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்எம் கேட்டுருக்காங்க. கொஸ்டின்ல ஒரு பொருளுக்கு ஒரு விலை குறிக்கிறாங்க, அது என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அதுக்கு 10%, 20%, 25% தொடர் தள்ளுபடி கொடுக்குறாங்க. இந்த 3 தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறம் மொத்தமா 2592 விற்கிறாங்கன்னா, ஸோ ஆரம்பத்தில் இந்த பொருளுக்கு என்ன விலை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த விற்ற விலையை எடுத்துக்காங்க, 2592 இன்ட்டு ஃபர்ஸ்ட் 10%, 10% எழுதுவோம், 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம், 00 கேன்சல் ஆச்சுன்னா 1 வகுத்தல் 10. ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர்ல போட்டுவாங்க, வகுத்தல் இங்க வந்து தள்ளுபடினா மைனஸ் பண்ணிக்கணும், தள்ளுபடினா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ், 10ல 1 போச்சுன்னா 9 இன்ட்டு அதே மாதிரி இங்க 20% எழுதுவோம், 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100, அப்படியே 20ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5 வரும். இந்த டினாமினேட்டர்ல அப்படியே போட்டுருக்காங்க, வகுத்தல்ல இங்கே தள்ளுபடி தான், அப்ப டிஃபரன்ஸ் 5ல 1 போச்சுன்னா 4 இன்ட்டு ஸோ 25% எழுதுவோம், 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100, அப்படியே கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 4 வரும். ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் அப்படியே போட்டுருக்காங்க, இங்கே தள்ளுபடி தான், அப்ப ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 4ல 1 போச்சுன்னா 3. நெக்ஸ்ட் 9 இன்ட்டு 4 இன்ட்டு 3 108 வரும். ஸோ இங்கே 2592 108ஆல் கேன்சல் பண்ணால் 24. ஸோ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது 24 இன்ட்டு இங்கே 200 பெருக்கணுமா 4800 ரூபாய். ஸோ அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலை பார்த்தோம்னா 4800 ரூபாய். இதுக்கு இந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 2592 வித்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 4800 ரூபாய். பர்சன்டேஜில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு 1250 ரூபான்னு விலை குறிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 தொடர் தள்ளுபடிகளான 5%, 15%, 20% தள்ளுபடி கொடுக்குறாரு, அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த 3 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன விலைக்கு வித்திருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சமைக்கிறாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம்.
கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு 1250 ரூபாய் விலை குறிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. 5%, 15%, 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ அப்ப கடைசியா என்ன விலைக்கு வித்திருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் குறித்த விலையோடு 1250 பெருக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ 5% எழுதுவோம், 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 20ன்னு வரும். ஸோ இந்த 20 பேஸ் வேல்யூ அப்படியே போட்டுக்காங்க. இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி, அதாவது எப்பவுமே டிஸ்கவுண்ட் விலை குறைக்கிறாங்க தள்ளுபடி பண்றாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும், அதிகரிக்கிறாங்கன்னா ரெண்டையும் கூட்டிக்கணும். ஸோ இந்த குறைக்கிறாங்க, அப்போ ரெண்டு வேலை டிஃபரன்ஸ் 20 1 போச்சுன்னா 19 இன்ட்டு அடுத்தது 15%. 15% எப்படி எழுதுவோம், 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ 5ஆல கேன்சல் பண்ணால் 3 வகுத்தல் 20. ஸோ எப்பவுமே பேஸ் வேல்யூ அப்படியே போட்டுக்கணும் 20. நெக்ஸ்ட் இது ரெண்டு வேலை டிஃபரன்ஸ், 20ல் 3 போச்சுன்னா 17 பெருக்கல். நெக்ஸ்ட் 20%. 20% எழுதுவோம், 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படி 20ஆல் கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 5. ஸோ வகுத்தல் இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 5ல் 1 போச்சுன்னா 4, நியூமரேட்டர்ல 4 போட்டுக்கணும். எப்பவுமே மைனஸ் பண்ணி நியூமரேட்டர் போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 25. ஸோ அகைன் 2 இன்ட்டு 2 4, இந்த 4க்கு அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 25 இன்ட்டு 19 இன்ட்டு 17 வகுத்தல் ஒரு 10 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே பெருக்கணும், 25 பெருக்கள் 19 பெருக்கள் 17 ஈக்குவல் டு 8075 வகுத்தல் ஒரு 10 இருக்கு, அப்புறம் டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ 807.50 பைசாவுக்கு அந்த பொருள் வித்திருப்பாரு. இந்த 3 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 807.50 பைசாவுக்கு வித்திருப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பர்சன்டேஜ்ல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. அதாவது ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல ஒரு வருஷம் அட்மிஷன் 20% அதிகரிக்குது, அடுத்த வருஷம் 20% குறையுது, அகைன் 3வது வருஷம் 20% அதிகரிக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா அதிகரிக்குது குறையுது, இந்த மாதிரி மாறுது. ஸோ அப்ப 2018ல இருந்து 2021 ஸ்டார்டிங்ல அதோடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய சதவீதம் ஓவராலா எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்குமா குறைஞ்சிருக்குமான்னு கேட்கறாங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஒரு மக்கள் தொகை கணக்காக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பொருளோட மதிப்பு இருந்தாலும் சரி, இதே மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் சம் கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்குது. கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, பார்த்தோன்னே குயிக்கா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒவ்வொரு வருஷமும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2018ல அந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த், ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை 20% அதிகரிக்குது. அடுத்தது 2019ல அந்த ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை 20% குறையுது. நெக்ஸ்ட் 2020ல மறுபடியும் 20% அதிகரிக்குது. ஸோ இப்படி ஆல்டர்னேட்டா போயிட்டே இருக்கு. அப்ப 2021 முதல்ல 2021 ஸ்டார்டிங்லயே ஓவராலா எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்குமா இல்ல குறைஞ்சிருக்குமான்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க, 2018 அடுத்தது 19 அடுத்தது 20. ஏன்னா 21 ஸ்டார்டிங்ல கேட்டாங்க, அப்ப 21 நமக்கு தேவையில்லை, இந்த 3 வருஷம் மட்டும் இருந்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் 2018ல 20% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 20% அதிகரிச்சு 20% எப்படி எழுதுவோம், 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே 5ஆல கேன்சல், 20ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5 வரும். நெக்ஸ்ட் 2019ல சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அதிகரிச்சிருக்கு, அப்ப 2019ல என்னவும் குறையும், 20% குறையும். சோ 20% எழுதுவோம், 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5 வரும். சோ இது 2019. முதல்ல கொடுத்திருக்கிற இந்த பெர்சன்டேஜ் பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 2020க்கு என்னவும் அகைன் பார்த்தீங்கன்னா 20% அதிகரிக்கும். சோ அப்ப 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 சீக்வல் அப்படியே கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5 வரும். நெக்ஸ்ட் இந்த 3 வருஷத்துக்கான பின்னத்துல இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன இருக்குது, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 அப்படியே பிரிக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, நியூமரேட்டர் வேல்யூ போடணும். அதுக்கு அதாவது இங்க அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்களா, அதிகரிக்குன்னு சொன்னா ரெண்டையும் கூட்டிக்கணும், குறையும் சொன்னா மைனஸ் பண்ணிக்கணும், ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ உங்க ஃபர்ஸ்ட் பாருங்க 2018ல அதிகரிக்குது. ஸோ அப்ப 5 + 1 6 பெருக்கல். அடுத்தது 2019ல குறையுது, 2019ல பாருங்க ஆல்டர்னேட் குறையுது, அப்ப 5ல 1 போச்சுன்னா 4 இன்ட்டு அகைன் 2020ல அகைன் அதிகரிக்குது, அப்ப 5 + 1 6. நெக்ஸ்ட் அப்படி பெருக்குங்க, 125 அதாவது 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 125. அதே மாதிரி 6 இன்ட்டு 4 இன்ட்டு 6 144. இந்த 125 அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை. ஸோ இந்த 144 அப்படிங்கிறது அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாணவர்கள். அப்ப பாருங்க, 125ல இருந்து 144 வந்து அப்ப அதிகரிச்சிருக்குது. கொஸ்டின்ல அதிகரிக்குமா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க, குறையுமான்னு கேட்டா நம்ம அதிகரிக்கும் போட்டுடலாம். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க, பெர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்ப இந்த ரெண்டு வேல்யூக்கான டிஃபரன்ஸ். ஸோ 144ல 125 போச்சுன்னா 19 வகுத்தல், எப்பவுமே வகுத்தல் ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் போடணும், வகுத்தல் போடணும். 125 இன்ட்டு 100, 25ஆல கேன்சல் பண்ணா இங்க 4 இங்க 5. ஸோ 19 இன்ட்டு 4 76 வகுத்தல் 5 இருக்குது. ஸோ 76 5ஆல கேன்சல் பண்ணுமா 15.2% அதிகரிச்சிருக்கும். சரிங்களா, அதாவது ஸ்டார்டிங் 2018ல இருந்து
2021 முதல்ல 2021 ஆரம்பத்துல அந்த பர்சன்டேஜ் ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 15.2% அதிகரிச்சிருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாணவன் தேர்வில் பெற்ற மதிப்பெண் 53 மதிப்பெண், 7 மதிப்பெண் வித்தியாசத்தில் ஒரு தோல்வி அடைகிறாரு. ஸோ அந்த தேர்வில் தேர்ச்சி சதவீதம் 30 அப்படின்னா அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் என்ன கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல அந்த மாணவன் பெற்ற மதிப்பெண் 53 மதிப்பெண், அவர் 7 மார்க் வித்தியாசத்துல தோல்வியுடையார். இந்த 7 மார்க் சேர்த்து எடுத்து அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ தேர்ச்சி சதவீதம் 30% அப்படின்னா அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இந்த மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 53 + 7 60. 60 இன்ட்டு பர்சன்டேஜ் 30% அப்படிங்கிறாங்க. 30% எப்படி எழுதுவோம், 30 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இதை அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 30. ஸோ இங்க 60 30 கேன்சல் பண்ணா 2 2 × 100 200. அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் பார்த்தோம்னா 200. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பர்சன்டேஜ் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்ல ஒரு மாணவன் 31% மார்க் வாங்குறாரு, ஆனா 14 மார்க் கம்மியா வாங்குறாரு. அந்த 14 மார்க் சேர்த்து வாங்கி தான் பாஸ் பண்ணிருப்பாரு. அதே இன்னொரு மாணவன் அதே எக்ஸாம்ல இன்னொரு மாணவன் 43% மார்க் வாங்குறாரு, ஆனா பாஸ் மார்க்கை விட 22 மார்க் கூடுதலா வாங்குறாரு. பாஸ் மார்க்கை விட 22 மார்க் கூடுதலா வாங்குறாருன்னா அப்ப அந்த தேர்வுடைய அந்த எக்ஸாமுடைய மொத்த மதிப்பெண் கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். எக்ஸாம்ல ஒரு மாணவன் 31% மார்க் வாங்குறாரு, ஆனா 14 மார்க் கம்மியா வாங்குறாரு. இந்த 14 மார்க் சேர்த்து வாங்கி தான் அவர் பாஸ் பண்ணிருப்பாரு. அதே எக்ஸாம்ல இன்னொரு மாணவன் 43% மார்க் வாங்குறாரு, ஆனா பாஸ் மார்க்கோட 22 மார்க் கூடுதலா வாங்குறாருன்னா அந்த தேர்வுடைய அந்த எக்ஸாமுடைய மொத்த மதிப்பெண் என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணியாங்க. 14 + 22 36 பெருக்கல். நெக்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ் 43ல 31 போச்சுன்னா மீதி 12%. 12% 12% எழுதுவோம். 12 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 12. ஸோ 36 12 கேன்சல் பண்ணா 3 டைம் 3 × 100 300. ஸோ அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் பார்த்தோம்னா 300. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். போலீஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அது ஒரு வகுப்புல 60 மாணவர்கள் உள்ளனர். அந்த 60 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிறாங்க, அதை ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்ப எத்தனை முறை கை கொடுத்துவான்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ண இருக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஒரு வகுப்புல மொத்தமா 60 மாணவர்கள் உள்ளனர். அந்த 60 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க, அதாவது கை கொடுத்துக்கிறாங்க. அப்ப எத்தனை முறை கை கொடுத்துவான்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது n × n-1 வகுத்தல் 2. ஸோ n அப்படிங்கிறது 60. அப்போ 60 × 60 - 1 வகுத்தல் 2. நெக்ஸ்ட் 60 2ஆல் கேன்சல் பண்ணா 30 × 60ல 1 போச்சுன்னா மீதி 59. ஸோ 30 × 59 1770. ஸோ மொத்தமா 1770 முறை கை கொடுத்துவாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பர்சன்டேஜ்ல மக்கள் தொகை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்களா இப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இது மக்கள் தொகைக்கு மட்டுமல்ல, ஒரு பொருளுடைய மதிப்பு, ஈவன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க கூட நம்ம இதே டெக்னிக் நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2020ஆம் ஆண்டு 1,50,000. ஆண்டுதோறும் மக்கள் தொகை 2% அதிகரித்தால் 2023ஆம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்கு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்கூட்டலாம் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2020ஆம் ஆண்டு 1,50,000. ஆண்டுதோறும் மக்கள் தொகை 2% அதிகரித்தால் 2023ஆம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்கு கேட்கறாங்க. மக்கள் தொகையில இந்த மாடல் சம்பளம் சரி இல்ல ஒரு பொருளுடைய மதிப்பு, அதாவது ஒரு பொருளுடைய மதிப்பு 2020ஆம் ஆண்டு 1,50,000. ஆண்டுதோறும் அதன் மதிப்பு 2% அதிகரித்தால் 2023ஆம் ஆண்டு அந்த மதிப்பு என்னவா இருக்கு கேட்டாலும் சரி, இல்ல கூட்டு வட்டியில, அதாவது ஒரு தொகை 2020ல இன்வெஸ்ட் பண்றாங்க 1,50,000. ஆண்டுதோறும் வட்டி கூட்டு வட்டி 2%. 2023ஆம் ஆண்டு மொத்த தொகை என்னவா இருக்குன்னு கேட்டாலும் சரி ஒரே டெக்னிக் தான். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ எடுத்துக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1,50,000. 1,50,000 பெருக்கல். ஸோ இங்க 2% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. 2% எழுதுவோம். 2 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இந்த பேஸ் வேல்யூ 100 அப்படியே போட்டுருங்க. டினாமினேட்டர்ல 100 அப்படியே போட்டாங்க. அதிகரிக்குன்னு சொன்னாங்களா, அதிகரிக்குன்னு சொன்னா 2ஐயும் கூட்டிக்கணும், குறையுன்னு சொன்னா மைனஸ் பண்ணி 2க்கான டிஃபரன்ஸ். ஸோ இங்க அதிகரிக்குது. 100 + 2 102. ஸோ இங்க 2020ல இருந்து 2023 வரைக்கும் மொத்தமா 3 வருஷம். ஸோ அப்ப 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஒருவேளை இங்க 2 வருஷம் வந்துச்சுன்னா 2 டைம் ரைட் பண்ணிக்கணும், 4 வருஷம் வந்துச்சுன்னா 4 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஸோ இதை 3 டைம் ரைட் பண்ணா 102 வகுத்தல் 100 × 102 வகுத்தல் 100. ஸோ இதே தான், ஒரு பொருளுடைய மதிப்பு கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். ஸோ இங்க ஒரு 4 0, இந்த 4 0க்கு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸோ இங்க 5ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 20 வரும், இங்க ஒரு 3 வரும். அதே மாதிரி இங்க 2ஆல கேன்சல் பண்ணா 10 வரும், இங்க 51 வரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது 3 × 102 × 51 வகுத்தல்ல ஒரு 10 இருக்குது. இது அப்படியே பெருக்கணுமா 15,50,000
91,812 வரும். ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோமா, இங்கே 10 இருக்குது, அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 1,59,181 ஒரு பேர் இருப்பாங்க. அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம், 2023ல் 1,59,181 பேர் இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. நகரத்தின் மக்கள் தொகை 2019ஆம் ஆண்டு 8000, ஆண்டுதோறும் 10% மக்கள் தொகை அதிகரித்தால் 2022ஆம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டா கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்எம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/8 பெருக்குவதற்கு பதிலாக 8/5 என மாற்றி பெருக்கி விடுகிறார். இதில் ஏற்பட்ட பிழை சதவீதம் கணக்கெடுக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம்க்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். கொஸ்டின்ல ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/8 பெருக்கணும், ஆனால் மாற்றி 8/5 பெருக்கிறாரு. ஸோ இதில் ஏற்பட்ட பிழை சதவீதம் கணக்கெடுக்கிறாங்க. இந்த மாடல் சம்க்கிறாங்களா. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 5 × 5 25, 8 × 8 64. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். 64ல் 25 போச்சுன்னா மீதி 39. வகுத்தல்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ, வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்ட்டு 100. ஸோ சதவீதம் கேட்டுறாங்க, அப்போ இன்ட்டு 100 போடணும். ஸோ 100 25 கன்சிடர் பண்ணால் 4 × 39 156%. ஸோ இதில் ஏற்பட்ட பிழை சதவீதம் பார்த்தோம்னா 156%. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/4 பெருக்குவதற்கு பதிலாக 4/5 என மாற்றி பெருக்கி விடுகிறார். இதில் ஏற்பட்ட பிழை சதவீதம் கணக்காங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டா கேட்கறாங்க. இந்த கொஸ்டினை பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டினா தெரியுது. ஜஸ்ட் பேசிக் கால்குலேஷன் தெரிஞ்சா போதும், பார்த்தோன்னே குயிக்கா இந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒருவர் பெட்ரோல் அடிக்கலாம்னு பெட்ரோல் பேங்க் போறாரு. அவர் போன டைம்ல அந்த பெட்ரோல் விலை 7% அதிகரிச்சிருச்சு. ஸோ அவர் கொண்டு போன அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் பெட்ரோல் அடிக்க முடியும். ஸோ அப்போ அந்த அவர் அடிக்கக்கூடிய அந்த பெட்ரோலோட குவான்டிட்டி எத்தனை சதவீதம் குறைஞ்சிட்டு கேட்குறாங்க. ஸோ இது பெட்ரோலுக்கு மட்டும் இல்லை, ஒருவர் சக்கரை வாங்கலாம் கடைக்கு போறாரு. அவர் போன டைம்ல அந்த சக்கரையோட விலை 7% அதிகரிச்சிருச்சுன்னா ஸோ அவர் வாங்கக்கூடிய சக்கரையோட அளவு எத்தனை சதவீதம் குறைஞ்சிட்டு கேட்பாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஒருவர் பெட்ரோல் அடிக்கலாம்னு பெட்ரோல் பேங்க் போறாரு. அவர் போன டைம்ல அந்த பெட்ரோல் விலை 7% அதிகரிச்சிருச்சு. ஸோ அவர் கொண்டு போன அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் பெட்ரோல் அடிக்க முடியும். அப்போ எத்தனை சதவீதம் அவர் அடிக்கக்கூடிய பெட்ரோல் அளவு எத்தனை சதவீதம் குறைஞ்சிட்டு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ எத்தனை சதவீதம் 7%. ஸோ டைரக்டா நியூமரேட்டர்ல 7 × 100 வகுத்தல் 7 + 100 = 7 × 100 700 வகுத்தல் 100 + 7 107. 700 107 கேன்சல் பண்ணா 6 × 107 642. ஸோ மீதி பார்த்தோம்னா 58 வரும். 58 வகுத்தல் 107%. ஸோ அவர் அடிக்கக்கூடிய பெட்ரோலோட அளவு பார்த்தோம்னா 6 58 வகுத்தல் 107% குறைஞ்சிருக்கும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒருவர் சக்கரை வாங்கலாம்னு கடைக்கு போறாரு. அவர் போன டைம்ல அந்த சக்கரையோட விலை 25% அதிகரிச்சிருச்சு. அப்ப அந்த சக்கரையோட குவான்டிட்டியில எத்தனை சதவீதம் குறைச்சு வாங்கியிருப்பாருன்னு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை 5000 ரூபாய். அதுக்கு அந்த கடைக்காரர் 10% தள்ளுபடி கொடுக்குறாரு, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஆனா 10% ஜிஎஸ்டி வரி பே பண்ண சொல்றாரு. ஸோ ஃபைனலா அந்த கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணிட்டு அந்த பொருளை வாங்கியிருப்பாரு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு 5000 ரூபாய் விலை ஃபிக்ஸ் பண்றாரு. அதுக்கு 10% தள்ளுபடி தராரு. 10% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வரி பே பண்ண சொல்றாரு. ஸோ ஃபைனலா அந்த கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணிட்டு அந்த பொருளை வாங்கியிருப்பாரு கேட்கறாங்க. அதாவது பொருள் விற்ற விலை என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. குறித்த விலை எவ்வளவு 5000. ஸோ 5000 × ஃபர்ஸ்ட் 10% தள்ளுபடி அப்படிங்கிறாங்க. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0 அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 பேஸ் வேல்யூ அப்படியே போட்டுக்காங்க. இங்க தள்ளுபடி அப்படிங்கிறாங்க. எப்பவுமே தள்ளுபடினா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். இதுவே விலை அதிகரிக்கிறாங்கன்னா ரெண்டையும் கூட்டிக்கணும். அதிகப்படுத்துறாங்கன்னா கூட்டிக்கணும், குறைக்கிறாங்கன்னா கழிச்சுக்கணும். ஸோ அப்போ 10ல் 1 போச்சுன்னா 9, நியூமரேட்டர்ல 9 போட்டுக்காங்க இன்ட்டு. ஸோ இங்க பாருங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம சேர்த்து தான் பே பண்ணணும். நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வரி அப்படிங்கிறது ப்ராடக்ட்டுக்கான வரி நம்ம சேர்த்து தான் பே பண்ணணும். அதிகரிக்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்போ 10% அர்த்தம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 0 அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த பேஸ் வேல்யூ அப்படியே போட்டுவாங்க. இங்கே அதிகரிக்குது, சேர்த்து தான் பே பண்ணுறோம். அப்போ ரெண்டையும் கூட்டிக்கணும். 10 + 1 11. ஸோ 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 50 × 9 × 11 4950. ஸோ ஃபைனலாக அந்த பொருள் விற்ற விலை பார்த்தோம்னா 4950 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு பொருளுக்கு விலை 10,000 விலை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அடுத்து 20% ஜிஎஸ்டி பே பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபைனலாக என்ன விலைக்கு வித்துருப்பாங்க கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜில் அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணின்
85% மதிப்புடன் 75 கூட்டினால் அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் யாருன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேக்குறாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு எண் அப்படின்னு சொல்றாங்க, அது என்னன்னு தெரியாது. சோ நம்ம அதை எக்ஸ்னு எடுத்துக்கலாம். எப்பவுமே ஒரு எண்ணுடைய வேல்யூ பார்த்தோம்னா மதிப்பு பார்த்தோம்னா 100%. சோ அந்த எண்ணுடைய 85%உடன் 75 கூட்டினா அதே எண் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப ஈக்குவல் டு 100% கிடைக்குது அப்படிங்கிறாங்க. சோ அப்ப இந்த 75க்கு மதிப்பு என்னது, அந்த 85 கூட எத்தனை சதவீதத்தை கூட்டினா ஈக்குவல் டு 100 வரும், 15%. சோ அப்ப இந்த 15%க்கு தான் இந்த 75. அப்ப நமக்கு தேவை 100%க்கு என்ன, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா, 100% இன்ட்டு 75 வகுத்தல் 15%. ஸோ சதவீதம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 75 15 கேன்சல் பண்ணா 5 5 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 500. ஸோ அந்த எண்ணுடைய மதிப்பு பார்த்தோம்னா 500. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பர்சன்டேஜ்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்எல் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணின் 50% மதிப்புடன் 75 கூட்டினால் அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்கறாங்களா, இப்படி குயிக்கா சால்வ் பண்ண இருக்கலாம். ஒரு எண்ணின் 50% மதிப்புடன் 75 கூட்டினால் அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் யாருன்னு கேட்கறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் எடுத்துங்க 50%. ஸோ 50% எழுதுவோம், 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 2. நெக்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் 2ல 1 போச்சுன்னா 1 ஒரு பார்ட்டுக்கு தான் இந்த 75, ஒரு பார்ட்டுக்கு தான் 75. ஸோ அப்ப ஒரு பார்ட்டுக்கு 75னா இங்க என்ன இருக்குது, டினாமினேட்டர்ல எப்பவுமே டினாமினேட்டருக்கு வெளியே தான் எடுத்துக்கணும். 2 பார்ட்டுக்கு என்ன, 2 பார்ட்டுக்கு என்ன, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா, 2 இன்ட்டு 75 ஈக்குவல் டு 150. ஸோ அந்த எண் பார்த்தோம்னா 150. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு எண்ணின் 25% மதிப்புடன் 60 கூட்டினால் அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் யாருன்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க ரொம்ப பெரிய கொஸ்டின் இருக்கு, பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா பார்த்தோன்னே குயிக்கா இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எண்ணின் 3/5 பங்கின் 60% மதிப்பின் 40% ஈக்குவல் டு 504னா, ஸோ அதே எண்ணின் 2/5 பங்கின் 25% மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவல் வேல்யூ என்ன சொல்றாங்க, 504ங்கிறாங்க. அதை எடுத்துக்காங்க, 504 பெருக்கல். ஸோ என்ன வேல்யூ என்ன கேட்குறாங்களோ, கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதை டேரெக்டா பெருக்கல்ல போட்டுவாங்க. என்ன இருக்கு, 2/5 இன்ட்டு 25% வகுத்தல்ல இந்த வேல்யூ எல்லாமே, இந்த எக்ஸை விட்டுட்டு மீதி வேல்யூ எல்லாமே வகுத்தல்ல போட்டுவாங்க. இங்க இருக்கு 3/5 இருக்குது. ஸோ 3/5 இன்ட்டு அடுத்தது 60% இன்ட்டு அடுத்தது 40%. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சதவீதத்துக்கு இந்த சதவீதம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சதவீதத்துக்கு எப்பவுமே சதவீதம் பெருக்கல் இருந்துச்சுன்னா, இங்க 2 0 இருந்துச்சுன்னா ஒரு சதவீதத்துக்கு 2 0 அப்படியே டேரக்டா கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 5 வகுத்தல் இருக்குது, இங்கே 5 வகுத்தல் இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 2 இருக்குது, 6 இருக்குது, கேன்சல் பண்ணா 3. நெக்ஸ்ட் இந்த 3 இன்ட்டு 3 9. ஸோ 504 9ஆல கேன்சல் பண்ணுமா 56 வரும். நெக்ஸ்ட் இங்க 4 இருக்குது, 4 56 4ஆல கேன்சல் பண்ணுமா 14. 14 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 14 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 350. ஸோ அப்போ அந்த எண்ணின் 2/5 பங்கு மற்றும் 25% மதிப்பு பார்த்தோம்னா 350. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு புத்தகத்துக்கு 10% தள்ளுபடி கொடுத்தாலும் 10% லாபம் கிடைக்குது. அந்த புத்தகத்துடைய குறித்த விலை 220னா அந்த பொருளுடைய அந்த புத்தகத்துடைய அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம்கிறனால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு புத்தகத்துடைய குறித்த விலை 220 அப்படிங்கிறாங்க. அதுக்கு 10% தள்ளுபடி கொடுத்தாலும் 10% லாபம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த புத்தகத்துடைய அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் குறித்த விலை எவ்வளவு சொல்லிருக்காங்க, 220 இன்ட்டு. ஸோ எப்பவுமே காமனா 100% வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் தள்ளுபடி சதவீதத்தை மைனஸ் பண்ணிக்கணும். தள்ளுபடி அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் தான். அப்போ 100% 10% போச்சுன்னா மீதி 90%. அதை நியூமரேட்டர்ல போட்டுக்கணும். 100ல 10 போச்சுன்னா 90%. அதை நியூமரேட்டர்ல போட்டுக்கணும், 90%. வகுத்தல்ல இங்க லாபம் அப்படிங்கிறாங்க. அப்ப லாபம்னா பேசிக்கா நம்ம எப்பவுமே பர்சன்டேஜ் பத்தி 100ன்னு வச்சுக்கணும். லாபம்னு சொன்னா கூட்டிக்கணும், தள்ளுபடி சொன்னா மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப இங்க என்னது 100% பிளஸ் 10% ஆட் பண்ணா 110%. ஸோ வகுத்தல்ல 110%. ஸோ சதவீதம் 0 அப்படி கேன்சல் பண்ணிடலாம். 220 11 கேன்சல் பண்ணா 2 டைம் 20 வரும். 20 × 9 ஈக்குவல் டு 180. ஸோ அப்போ அந்த பொருளுடைய அடக்க விலை பார்த்தோம்னா 180. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு பொருளுடைய குறித்த விலை 360, அதுக்கு 20% தள்ளுபடி கொடுத்தாலும் 20% லாபம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பொருளுடைய அடக்க விலை என்ன கேட்குறாங்க,
இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ல வவ்வல் பிளஸ் கான்ஸ்டன்ட் ரெண்டு கலந்துருக்கு. ஸோ வவ்வல் கான்ஸ்டன்டோட எத்தனை சதவீதம் குறைவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் சமைக்கிறாங்களா பெர்சன்டேஜ்ல எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல கான்சனன்ட் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டில் வவ்வல் பிளஸ் கான்சனன்ட் கலந்துருக்கு. அதில் வவ்வல் கான்சனன்ட் எத்தனை சதவீதம் குறைவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் மட்டும் தனியாக பிரிச்சுடுங்க. என்னது சி என் எஸ் என் அடுத்து என் டி மொத்தம் 6 கான்சனன்ட் இருக்குது. கான்சனன்ட் பார்த்தோம்னா 6 இருக்குது. நெக்ஸ்ட் வவ்வல் பாருங்க 1 2 3 வவ்வல் பார்த்தோம்னா 3 இருக்கு. இந்த வவ்வல் லெட்டர்ஸ் கான்சனன்ட் லெட்டர்ஸ் விட எத்தனை சதவீதம் குறைவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ வகுத்தல்ல இந்த கான்சனன்ட் லெட்டர் போட்டுருக்காங்க. எத்தனை இருக்குது 6 இருக்குது. 6 நியூமரேட்டர்ல வவ்வல் லெட்டர்ஸ் எத்தனை இருக்கு 3 இன்ட்டு சதவீதம் ஏறாங்க. அப்போ இன்ட்டு 100. நெக்ஸ்ட் இங்க 6 3 கன்சிடர் பண்ணா 2 100 2 கன்சிடர் பண்ணா 50. ஸோ 50% கம்மியா இருக்குது. அதாவது கான்சனன்ட் லெட்டர்ஸ் விட வவ்வல் லெட்டர்ஸ் 50% குறைவா இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஆப்டிடியூட் என்னும் வார்த்தையில வவ்வல் சவுண்ட்ஸ் வவ்வல் லெட்டர்ஸ் கான்சனன்ட் லெட்டர்ஸ் விட எத்தனை சதவீதம் குறைவா இருக்குன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சமம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.